எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் நடித்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரீலீஸ் மாதிரியே தெரியல. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனது மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மக்களோட வரவேற்பு. ஒவ்வொரு சீனும் ஒரு டைலாக்கும் அவ்வளோ கிளாப்ஸ். படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு புல்லரிக்குது. ஒரு திரைக்கதை அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு ஆக்ஷன் படத்துக்கு திரைக்கதைன்னா இதுதான் திரைக்கதை. திரைக்கதை இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக அளவெடுத்து ஆர்கே செல்வன் சார் அவ்வளவு இதாக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான படம் அப்படின்னா பிரம்மாண்டம்னா இதுதான் பிரம்மாண்டம். நம்ம சும்மா ஒரு சீனுக்குள்ள 1000 பேர் 2000 பேரை கூட்டி வச்சுக்கிறது, சாங்கில் போய் ஒரு 600 1000 பேர் ஆட விடுறது, இதெல்லாம் பிரம்மாண்டம் இல்லை. அது ஒரு வெட்டி செலவு மாதிரி. இது ஒவ்வொரு ஃப்ரேம் பிரம்மாண்டம்னா கதைக்கு ஏற்ற மாதிரி. ஒரு ட்ரெயின், அது ஹார்ஸ் சேசிங்லாம் உண்மையிலே இப்போ பார்த்தா வியப்பாக இருக்குது. எப்படி எடுத்தார், ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது எப்படி எடுத்தாங்கன்னு கேள்வி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபைட்டும் ரிஸ்க்கு. விஜயகாந்த் சார் தவிர இந்த அளவுக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ண முடியுமானா ரொம்ப சந்தேகம்தான். விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்து அவர் நடிச்சு ரிசான படம் மாதிரி எனக்கு இருக்குது. ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாடுறாங்க. லியாக்கத் அலி கான் சொல்ற வசனம் சொல்லுவாங்க, தீப்பொறி பறப்பு வசனமாங்கல்ல, அது இந்த படத்துக்கு தான் பொருந்தும். ஒவ்வொரு டைலாக்கும் அவ்வளோ கிளாப்ஸு, கேமராமேன் ஒர்க்கு. காட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ ஒரு இதை எடுத்தாங்கங்கிறது நான் திரும்ப ஆரம்பிச்சு கேட்கணும். எப்படி சார், ஏன்னா ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உச்சபட்ச கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ரீரிலீஸுங்கிறது இவ்வளோ ஒரு பெரிய பேர். இன்னைக்கு ஸ்டேட் ரிலீஸ் ஆன படத்துக்குள்ள பேர், அதை விட பேர் இன்னைக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உட்பட இப்போ வந்து நிறைய ஆக்ஷன் பட இயக்குனர்கள்லாம் தயவுசெய்து இந்த படத்தை பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் படம் எப்படி எடுக்கணும், எந்த அளவு அதோட அளவுகோல் இருக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும், கதைக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், வசனத்துக்குள்ள கஷ்டப்படணும். ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்க ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு நிறைவாக படத்தை கொடுக்கணுங்கிறது இந்த படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு உள்ள கமர்ஷியல் இயக்குனர்லாம் இந்த படத்தை உண்மையில ஒரு பாடமாக பார்க்கணும். நன்றி, வணக்கம். புஷ்பா இல்லை, என்னை பார்க்கும்போது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது நிறைய விஷயங்கள் இதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரஸ் ஆகி தான் புஷ்பா எடுத்துக்காங்கன்னு தோணுது. நிறைய விஷயங்கள் சந்தக்கட்ட கடத்தல் பண்ணுறது, ஹார்ஸ் ஃபைட்டு எல்லாம் பார்க்கும்போது புஷ்பா படத்துக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் தான் இன்ஸ்பிரேஷன். அரசுக்கானா அது வேறமா டாக்கா போயிடும். கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு, பெரிய பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அது தனியா வாங்க, நான் பேசுறேன். ஓகே, பாய். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 34 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரீரிலீஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மக்கள் மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உட்காந்து படம் தியேட்டர்ல பார்த்தோம். அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் கிளாப் பண்றாங்க. அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க. விஜயகாந்த் சார் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்ல பேக் ஷாட்ல போய் அன்னைக்கெல்லாம் எப்படி கை தட்டுறாங்களோ சேம் ஷாட் தான் இன்னைக்கு கை தட்டுறாங்க. அவர் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களாம் இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு. ஆனாலும் அவர் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரிச்சேன். தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆரவாரமா இருக்கு. இன்னைக்கு ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்குனாங்க, அடுத்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் 35 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆரவாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க.
பாசமுள்ள பாண்டியர் சாங் வரும்போது தேட்டரில் எல்லாரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க. அதை விட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டரில் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அது போல வந்து பிடிச்சிருக்கு. அது போல வந்து கிளைமாக்ஸ் சீன்ல வந்து விஜயகாந்த் சார் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டர்ல வந்து அனல் பறக்குது. உண்மையாவே வசனகர்த்தா லியாகத் அலி கான் சாருக்கும், மன்சூர் அலிகானுக்கும், ரம்யா கிருஷ்ணனுக்கும், சூப்பர் சுப்ராயனுக்கும், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இதை விட முக்கியமா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையின் மூலம் ஒவ்வொரு இடத்துலையும் தான் நிற்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். 2 பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், படம் முழுக்க வந்து விளையாடிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய சிக்ராம் ராவத்தர் அவரை நான் மறக்க முடியாது. ஒரு காட்சிக்கு வந்து அதுக்கு 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும், 100 குதிரை வேணும், 60 குதிரை வேணும், ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும்போது எதுக்குமே சலிக்காம வந்து படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூணா இருந்தாரு. சிக்ராம் ராவத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கமலாதட்டில் லெஃப்டும் ரைட்டுமா அவங்க இருந்திருப்பாங்க. நாங்கள் அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துருக்கோம். இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. 2025 வந்து டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் சினிமா போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தை வந்து பண்ணியிருக்கிறீங்க. இது எப்படி சார் நீங்கள் சாத்தியம் பண்ணி இன்னைக்கு உள்ள டைரக்டரால் எடுக்க முடியுமா அது மாதிரி பிரம்மாண்டத்தை? சார் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ வேணும். நிச்சயமா படம் ஏன்னா வந்து நான் படம் பார்த்தேன், சண்முக பாண்டியன் படம் பார்த்தேன். விஜயகாந்த் சாருக்கு ஒரு இன்ச்சம் குறையாம ஏறி அடிக்கிறாரு அவர் வந்து. சார் இது வந்து இப்போ என்னன்னா எங்ககிட்ட நெகட்டிவ் இல்லை, 55 வருஷம் ஆயிடுச்சு. பிரிண்ட்ல இருந்தா நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு எடுத்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஃபிலிம்ல இருந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட நீங்க அது வந்து நிச்சயமா அது ஈக்குவலான தான் இருக்கு. சொன்னீங்க பிரபாகரன் படம் செகண்ட் ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் 6 மாசம் வந்து ஒர்க் பண்ணாங்க, அது எனக்கு ஒர்க்கிங் பிடிக்கும்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா நீங்க பாத்தீங்க இல்லையா, முதல்ல என்னன்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அந்த ஃபிலிம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நான் அப்புறம் வந்து கார்த்திகை கூப்பிட்டு சொன்னேன், கார்த்திக் இது மாதிரி வந்து பண்ணால் இப்போ உழைப்பு வீணாயிடும். அதனால வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இது ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும். டிஐ பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஷார்ட்டாக பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரேமாக பண்ணணும். மொத்த குவாலிட்டி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன். அதை வந்து அப்புவும் ஒத்துக்கிட்டாரு, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அப்புவும் ஒத்துக்கிட்டாரு, அது மாதிரி கார்த்திக் ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயமா வந்து ஒரு நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குவாலிட்டியில வந்து 1% அவங்க பண்ணிடலாம். சார் நிச்சயமா உங்க எல்லாரோட ஆதரவோட, மக்களோட ஆதரவோட உங்களோட ஆதரவு நான் பிரஷோட ஆதரவு சொல்றேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் பிரபாகரன் 2 எடுக்கணும்னு நினைச்சேன். செம்மரக்கடத்தில் பேஸ் பண்ணி அதை எடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் புஷ்பா வந்ததால் அதை ஸ்டாப் பண்ணேன். இப்போ படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இதுல இருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குது. இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது. அதனால நான் வந்து இதை பார்த்து அது வந்து அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா நானே ஷோலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த படம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படம் பண்ணாதது கூட ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு கண் முன்னாடி வந்து இப்போ சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ கண் முன்னாடி இருக்காரு. அதனால இந்த சண்முக பாண்டியனை வச்சே கேப்டன் பிரபாகர் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவும் விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதமும் எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமா அதுக்கு ஈக்குவலான இல்லை அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால் தர முடியும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நான் இந்த படத்தோட வசனகர்த்தா லியாகத் அலி கான். என்னை வசனகர்த்தா ஆக்கினதும் இயக்குனர் ஆக்கினதும்
கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். செல்வமணி அவர்களை இயக்குனராக்குனதும் விஜயகாந்த் அவர்கள் தான். மன்சூர் அலிக்கான தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்போ 34 வருஷம் கழிச்சு இவ்வளோ கொண்டாட்டம் இல்லையா? 340 வருஷத்துக்கு பின்னால கூட கேப்டனுடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் அவர் இல்லைன்னு இந்த படத்தை கற்பனையே பார்த்துருக்க முடியாது. எவ்வளவு டைலாக் கொடுத்தாலும் பேசுவார். என்ன நீங்க ஷாட் வச்சாலும் நடிப்பார். டூப் இல்லாமல் நடிப்பார். இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படம் இயக்கி இன்னொரு கேப்டன் பிரபாகரன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார். அது வெற்றி படமாக அமையும். அதற்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவை. கேப்டன் பிரபாகரன் 2க்கு நீங்க தான் வசன கர்த்தாவா சார்? அது யார்கிட்ட சொல்லணும்? நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் 2க்கும் லியாகத் அலி கான் தான் வசனம் எழுதுவார். நான் சொல்றேன். ஏன்னா முதுகெலும்பு தண்டில் ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி இந்திய வரலாற்றில் திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு 30 நிமிஷம் கோட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல். அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது. இயக்குனர் ஐயா டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்ததில்லை. எப்படி இருப்பார் கருப்பா சிவப்பான்னு தெரியாது. ஆனால் 2 வருஷம் கழிச்சு இந்துவில் வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான். அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம், நான் தான் பிரபாகரனை சாவடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தார் வீரப்பனார். அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள், தமிழக மக்கள், கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது. ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில அவர் கொடுக்குற ஆறார் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம். சரத்குமார் சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். எனக்கு நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன். ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது ஆர்கே செல்வமணி சார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து 34 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்வமணி அவர்கள். இன்னமும் அந்த வீரியம் வீரியம் குறையாம இருக்கு. நிச்சயமா அது குறையாம அடிப்பார். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும். நான் ரொம்ப பேசிக்கிறேன். அந்த காலத்துல வந்து வீரப்பனோட கொலைகள்லாம் இருக்குது. வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை, மக்களாலும் மோகிக்கப்பட்ட. எப்படி கிளைமாக்ஸ்ல வசனம் சொல்ற லியாகத் அலி கான் வசனம், ஐயோ 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 வண்டியில வரும், ஹெலிகாப்டர் அங்கிருந்து பிளைட்டில் கோயம்புத்தூருக்கு வரும் 40-50 பக்கம். அவர் மல்லியம்பட்டி அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியா அந்த அதுன்னா இது மாரத்தான் என்ன ரேஸ், அது மாரத்தான் இல்லை, கையில் பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க ரிலே. அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாதிரி 5 மணி ஆகும். கூப்பிட்றேன் வந்து எங்கேயாவது குதிரை கடையில் உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன். என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்படி ஒரு வசனம். நான் நீங்க கேட்டது அதான் வீரப்பன். அவர் எல்லாரும் அவர் எப்படி கிளைமாக்ஸ் காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் மட்டும் தான் பண்ணாங்க. அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க முடியாது. திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கதாபாத்திரமாக அல்ல, உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு.
தண்ணியெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு, எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான். இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பன் குழப்பம் வருவேன். நன்றி சார் வீரப்பன் சார் பார்ட் 2ல உங்களுக்கு இருக்கு. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ட்ரோன், ஹெச்டி, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்போ மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படியே ராவா எடுங்க, அப்படியே எடுங்க. ஆமா, அப்படி எடுங்க. எதனாலன்னா இப்ப நீங்க வந்து ஒரு 100 பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல 200 காட்டும் போது டேய் இது கிராபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ். ஆனா இந்த படத்துல நீங்க பாருங்க, ஒருத்தர் கூட அப்படி கிடையாது, கிராபிக்ஸ்ல வரல. எல்லாருமே நிஜமான மனிதர்கள். அந்த குதிரையா இருந்தாலும் சரி, ஃபைட்டர்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரோன் எல்லாம் இருக்கிற டைம்ல கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க. அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கு. இதே என்ன சொல்றது, இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாம அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி, நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி, எப்பவோ நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு. அதுவும் இல்லாம நான் படம் பார்க்கும்போது நானும் டைரக்டர் ஃபீல் பண்ணேன். எந்த டயலாகுக்கு அப்ப கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. நிஜமா ஆச்சரியமா இருந்தது. அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறேன். நாம எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு 100 டே பிக்சரா அதை மாத்துவோம். இந்த படத்தை புஷ்பா ஒப்பிடுறாங்க, புஷ்பா படத்தை இதை ஒப்பிடல. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த லொல்லெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தது அவங்க, அப்புறம் வந்தது. இத பார்த்து அவங்க பண்ணாங்க, அவங்கள பார்த்து இவங்க பண்ணாங்க. முடிச்செல்லாம் போடாதீங்க ப்ரோ. தேங்க்யூ. அம்மாவை பாத்துக்கிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம், எப்படி இருக்கீங்க? இந்த படம் எடுக்கும் போது நான் பிறக்கல, அண்ணன் தான் பிறந்திருக்காங்க. நான் இந்த படம் வந்து வீட்டுல டிவியில தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாவை ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க சார். ஹலோ, உண்மையிலேயே அழகுப்பா. இல்ல கரெக்ட். பட் நான் எங்க அப்பாவை வந்து வீட்டுல பார்த்த விதம் வேற, பட் சினிமால பார்த்த விதம் கண்டிப்பா வேற. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாது ஐயா. டயலாக் டெலிவரி, மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்பவும் பாக்குறாங்க. இப்ப இருக்க 2K கிட்ஸா இருக்கட்டும், அப்ப இருந்த 90s இருக்கட்டும், எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. டைலாக்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். நான் இந்த படத்தை 90sல எடுத்தாங்கன்னு சொல்ல நம்பவே முடியாது. ஏன்னா அப்பவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ கிறிஸ்பான், இவ்வளோ ஷார்ப்பா எடுத்திருக்காரு. இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கல. என்ன இப்போ இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஸ்க்ரீன்ல பார்க்கும் போது எனக்கு அழுக வந்துருச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் எல்லாம் ரெடி சார். சார் ஓகேன்ட்டாரு, நானும் ஓகேனா சார், அவ்வளவுதான் சார். எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் சொல்லுவாங்க. நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொல்றாரு, அண்ணான்ட்டாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு பின்னால பேசாம இருந்தது அண்ணா மதுரையில விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன், ஸோ அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு, அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா வந்து விஜய் சார் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு, அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிட்டாரு, அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல விஜய் சார் ரசிகர்லாம் வந்து எங்களால வந்து கவர்ந்து எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. புரியல, எங்களால கவர்ந்து எடுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. விஜய் சார் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து கவர்ந்து எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த படத்தை பத்தி பேசுறோம். அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து.
அப்ப படத்திலேயே சொல்லிருக்காரு தமிழ்ல மக்கள் சொத்து மக்கள் திருப்பி மகேசன் திருப்புன்ட்டு. ஸோ அது மக்கள் சொல்ல போறாங்க யார் இழுக்கிறாங்க இது அதெல்லாம் அங்க எதுவுமே கிடையாது. இப்போ கேப்டன் பிரபாகர் ரீரிலீஸ்க்காக வந்திருக்கோம், அப்பாவை கொண்டாட வந்திருக்கோம். அதனால நம்ம அதை மட்டும் பார்ப்போம். சார் வீரபத்திரன் வந்து ஸ்பீக்கர்ல வந்து அப்ப இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது. அன்னைக்கு வந்து யாருமே ஏற்று நடிக்காத கதாபாத்திரத்தை கேப்டன் சார் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் அதை பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அதை வந்து ஆர்கே செல்வமணி சார் கொஞ்சம் தெளிவா சொல்லணும். சந்தோஷத்தை பகிர்ந்துப்போம். அப்பாவோட எல்லா படத்தையும் எனக்கு ரீரிலீஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. ஒண்ணுன்னு கிடையாது, அப்போட மொத்த படத்தையும் முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் என் படம் நான் என் கூட நடிச்சிருக்கேன் அந்த படம் வரைக்குமே எனக்கு ரீரிலீஸ் பண்ணணும் தான் ஆசை. சரிங்களா? வணக்கம். கேப்டன் பிரபாகர் மிக அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல நடிச்ச கேப்டனை வந்து எப்போதும் மறக்க முடியல. ஆர்கே செல்வமணி சார் உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். எப்பவும் நடந்த படம் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குது. வியாகத்திலகம் சார் மிக அற்புதமான வசனம். கோர்ட்ல அந்த வசனம் பார்த்தா இன்னைக்கு என்னமோ எழுதின வசனம் மாதிரி இருக்குது, இன்னைக்கு கரண்ட்ல நடந்த மாதிரி இருக்கு. கேப்டன் பிரபாகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அழகா மிக அற்புதமா அவருக்கு சண்டையிலே அந்த கை இறங்கிச்சு, அதை காலால கிக் பண்றாரு. ஒரு பிரமாதமா ஒரு ஆல் இந்தியா இல்ல உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த படம் இப்ப பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா அழுகையும் வந்துச்சு. அவரு மகன் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் அதனால தாங்க முடியல. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. ட்ரெஸ் காஸ்டியூம் ரொம்ப அற்புதமா இருக்கு. பிரம்மாண்டம். அதாவது வந்து ஒவ்வொரு சீன்லயும் 1000 பேர் 2000 பேர் இருக்காங்க. அந்த நைட்ல காட்டுக்குள்ள தேடி வரும்போது இந்த லைட் வச்சு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு எடுத்துக்காது, அந்த மாதிரி அற்புதமா எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் வரணும். நன்றி, வணக்கம். 100வது படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில 450 தேட்டருக்கு மேல ஸ்கிரீன்ல தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸ்பேரஸ் நிறுவனம் மூலமா. அவர் காலையில இருந்து திருவிழா மேல கொண்டாடுறாங்க. ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ். ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கு, 140 ஷோ இங்கிலீஷ் பண்ணிட்டாங்க. எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தேட்டர், பெரிய விஷயமா இருக்கு. இப்பதான் அப்டேட் பண்றேன்னா செல்வமணி சாருக்கு இப்பதான் அப்டேட் பண்றேன். ரொம்ப சூப்பரா ரசிகர் கொண்டாடுறாங்க. இந்த தமிழக மக்கள் இல்ல உலக மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் பர்த்டே அன்னைக்கு வேற லெவல்ல திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு உறுதுணையா இருந்த செல்வமணி சார், கேப்டன் குடும்பத்துக்கும் கேப்டன் ரசிக பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி நேற்று 6:30 மணிக்கு தான் இந்த அப்டேட் வெர்ஷனை நான் போய் எல்லா கியூப்ல இருந்து யூஎஃப்ஓல இருந்து அப்டேட் பண்ணேன். காரணம் 1 இயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 1 இயரா ஒர்க் பண்ணி செல்வமணி சார் கிட்ட பார்க்க ஒவ்வொரு விஷயமா எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அது வாய்ப்பா நினைக்கல, வரமா நினைக்கிறேன் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமா உதவி இயக்குனர் மாதிரி அவரோட நான் வேலை செஞ்சு இந்த படத்தை ரெடி பண்ணேன். நேற்று 6 மணிக்கு போய் இந்த 4Kல அப்டேட் பண்ணேன். வேற லெவல்ல வந்திருக்க கண்டென்ட். மக்கள் ரசிகர் பெருமக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பரா ரசிப்பாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படம் அதில் தான் வந்து அந்த சாங்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் போடுவாங்க. அந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த சாங்கை 3 தடவை திருப்பி போட்டாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாக்க நான் போய் ஸ்க்ரீன் மேலே போய் ஆடி இருப்பேன் அப்படின்னு. அது இப்போ பார்க்கும்போது அப்படியே எனக்கு மயிரெலாம் அப்படியே நட்டுக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமாக இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறான். இந்த படத்தோட இயக்குனர் ஆர்கே செல்வமணி சார், செல்வத்துள் செல்வம் ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக, ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா, அலிபாபா 42 ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் 91ல் இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் நியூஸ்லலாம் வந்து இதை பார்த்தேன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேப்டன் நான் உங்கள் கூட மரியாதை படத்தில் நடித்தேன், ஒரு சீன் தான் நடித்தேன். இப்போ வரைக்கும் அந்த சீனு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் உங்களுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படத்தில் கூட ஓப்பனிங்கில் படைத்தலைவன் ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன், யாருமே இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு 2 வரிகள் போடுவாங்க. அதில் கூட அந்த மரியாதை படத்தில் வர வரிகள் அதில் அந்த சீன் அதில் போட்டு காட்டியிருக்கீங்க. கேப்டன், நீங்கள் மறைந்தாலும் இன்றும் பலரது மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கீங்க. எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத பாக்கியம்
அவருடைய 100வது படம், கேப்டனோட 100வது படம் ஓடி இருக்கு. இது வரைக்கும் எந்த நடிகருக்குமே 100வது படம் ஓடினதில்லை. அப்படி பெருமைக்குரிய நடிகர் நீங்க. மன்சூர் அலிகான் அண்ணன் பெறவாகரா பெறவாகரா அப்படின்றாரு. அப்போ அந்த 91ல் பார்த்தவங்களுக்குலாம் இந்த நடிகரப்பா ஐயோ படுபாவி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயப்படுவாங்களாம். இப்போ நானும் அவரை நண்பர்களாக இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லை. ஆனால் அப்போ எல்லாரும் அவ்வளோ பயந்துருக்காங்க. அவர் ஓப்பனிங் ஷாட்டு காட்டும் போதே முகத்தில் ரத்தம் தெரியுது. அப்படி கேப்டன்னால வாழ்ந்தவங்க, இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கவங்க நிறையா பேர். கேப்டன், உங்களுடைய புகழ் எப்பவுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதில் நடித்த நடிகர்கள் ரம்யா கிருஷ்ணன் மேடம், லிவிங்ஸ்டன் சார், ஸோ அவங்க அந்த மூத்த கலைஞர்கள் கூட நானும் இப்போ நடிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் பின்தொடர்ந்து வராங்க. அதில் ஒருத்தர் தான் லெஜண்ட் சரவணன் அவர்கள். சிரிக்காதா, சிந்திக்கணும், புரியுதா? சிந்திக்கணும். இன்னைக்கு கேப்டன் சொல்லி கொடுத்த பாதையை பல பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் சமீபத்தில் லெஜண்ட் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சது. அப்ப நான் அவரை பார்க்குறப்போ அப்படியே எனக்கு அவர் மாதிரி கண் கலங்கிருச்சுங்க. அவரை பார்க்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாரு. அவர் கூட இருக்க பவுன்சர்ஸ் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கேப்டனோட வீட்டுக்கு போனாக்க அவரு சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாராம். நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வரிசையில் கேப்டன், ஆமா சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன், பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறது எல்லாமே நான் தான் சொல்றேன். அந்த கேப்டன் அதையும் நானே சொல்லிடுறேன் சார், கேளுங்க. காரணம் என்னன்னாக்க எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்பவுமே அவரோட வீட்டுக்கு போனாக்கா சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லுவாராம். அதன் பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் கேப்டன் அவர்களும் அவங்க வீட்டுக்கு போனாக்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நான் பார்த்த மனிதர் என்றால், ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் என்றால், நடிகரையும் தாண்டி, தயாரிப்பாளரையும் தாண்டி, இன்னைக்கு தொழிலதிபரையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோட இருக்காருன்னா அது லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். இன்னும் ஒரு வருஷத்துல அதுதான் என் வீட்டுக்கு வந்தா கூட நான் சாப்பிட்டு தான் போக சொல்லுவேன், புரியுதுங்களா? என் வீட்டுக்கு வந்தா கூட நான் சாப்பிட்டு தான் போக சொல்லுவேன். ஆனால் இவரே 100 பேர் வந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதநேயத்தோட இருக்கிறாரு. அந்த ஒரு மனிதனை இப்ப கூட நீங்க நினைக்கலாம் ஏதோ இவர் சரவணா ஸ்டோர்ல போனாங்க ஏதோ கட்ட போய் கொடுப்பாங்க போல, அதுக்காக வந்து பேசிட்டு போல. உண்மையை சொல்றாங்க, நான் பல இயக்குநர்களுக்கு பல தயாரிப்பாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நன்றியா இல்ல. இப்ப சொல்றேன், கருப்பு எம்ஜிஆர் நமது கேப்டன் அவர்களுக்கு பிறகு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சரவணன் அவர்கள் தான். இன்னும் ஒரு வருஷத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு மனிதராக இந்த லெஜண்ட் அவர்கள் வருவாங்க. வரலன்னா பாருங்க. என்ன சார் கேட்டீங்க? சார் போடுவாங்க.